Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல HMR ரெஸ்டாரன்ட். HMR ரெஸ்டாரன்ட் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஆவது சாப்பிட வேண்டிய ஒரு ரெஸ்டாரன்ட். இப்போ நான் இங்க வந்து லஞ்சுக்கு வந்து பீஃப் சில்லி வித் பீஃப் பிரியாணி ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிரியாணியும் சில்லி பீஃபும் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஜூஸ் எதுவும் வந்து ஆர்டர் பண்ணலாம் என்னன்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். சில்லி பீஃப் வந்துடுச்சுது. அது சில்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தோற்றுரும் போல் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக போட்டிருக்கிறாங்க. இந்த சில்லி பீஃபோடைய டேஸ்ட் வந்து அதாவது பீஃப் சில்லியோடைய டேஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் தாங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நானும் எத்தனையோ ஊரில் பீஃப் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். ஆனால் கோயம்புத்தூரில் சாப்பிட்ற மாதிரி பீஃப் வந்து அடிச்சிக்க முடியாது. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துடுச்சுது. பீஃப் பிரியாணி பாருங்கள், குவான்டிட்டி வந்து நல்லாவே வச்சுருக்குறாங்க. இப்போ இலையில் போட்டாச்சுது பிளேட்டில். பீஸ் நிறையாவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படியே பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடுவோம். அப்பா, பிரியாணி டேஸ்ட்டு அடிச்சிக்க முடியாது. நம்ம வந்து ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா 5க்கு 5 கொடுக்கலாம், 5 out of 5. அப்படியே பீஃபு கறியும் சாப்பிட்டு பார்த்துருவோம். கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த சில இடங்கள்லாம் வந்து பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி சரியாக வந்து குக்காக இருக்காது, வெந்திருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அப்படி வாயில் வச்சா நல்லா சிக்கன் பிரியாணி தோற்றுரும். அந்த அளவுக்கு சிக்கனோட நல்லா சாஃப்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. வெங்காயம், தயிர் பச்சடி வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் அப்படியே பிரியாணியை சாப்பிட்டுட்டு இடையில வந்து பீஃப் சில்லியும் நம்ம வந்து சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு லஞ்சு வந்து சூப்பர். பக்கத்தில் கிரேவி வந்து வாடியிலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். பட் எனக்கு வந்து பிரியாணியில் வந்து அவ்வளோ கிரேவி ஊற்றி சாப்பிட்றது பிடிக்காது. கிரேவி ஊற்றாமல் சாப்பிட்றது தான் எனக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பீஸ் பாருங்கள் எவ்வளோ பீஸ் போட்டிருக்குறாங்கன்னு. இப்போ நம்ம சாப்பிட்டு வெளியே வந்திருக்கிறோம். ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா மின்ட் லெமன் ஜூஸ், ஐஸ் போடாமல். ஸோ இது வந்து வெளியவும் வந்து சேர்ஸ், அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. சரி, ஜூஸ் வந்து வெளியே இருந்து அப்படியே நேச்சுரலாக குடிக்கலாம், இயற்கையோடு இருந்துட்டு குடிக்கலான்னு சொல்லி. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா காந்திபுரம், HMR ரெஸ்டாரண்ட் காந்திபுரம். அந்த ஃப்ளைஓவர், காந்திபுரம் ஃப்ளைஓவர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கத்துலேயே இருக்குதுங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை ஒட்டினாக்கில் பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த HMR ஹோட்டல் இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ நான் போயிருக்கிறது வந்து காந்திபுரம் பிரான்ச். இப்போ நமக்கு ஜூஸ் வந்துடுச்சுது. ஜூஸுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மின்ட் லெமன் ஜூஸ் சூப்பராக இருக்குது. நான் வந்து ஐஸ் போடலை, இது ஐஸ் போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஐஸ் போட்டு குடிக்கிறவங்க நினைக்கிறவங்க ஐஸ் போட்டு குடித்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்குள்ள லஞ்ச் கோயம்புத்தூர் ட்ரிப்பில். பாருங்கள், இதான் வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக காந்திபுரம்